Happy evening, everyone. Okay. Happy evening, everyone. ஸோ இன்னைக்கு நற்சிந்தனை வட்டம் வழங்கும் 1929th ஃப்ரீ ஆன்லைன் யோகா ஈவினிங் செஷன் கிளாஸ் நடத்த போறவங்க வந்து யோக ரத்னா யோக சுடர் மிஸ்ஸஸ் இந்துவர்தன் மேம், டிப்ளமா இன் யோகா பிராணிக் ஹீலர், சூப்பரிண்டென்டன்ட் டைரக்டரேட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பிடி ராஜ் டிபார்ட்மெண்ட், சென்னை. வெல்கம் யூ மேம். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்க வீடியோ வந்து ஆன் பண்ணுங்க. மேம் பண்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓவர் டு யூ மேம். Thank you for the introduction. நல்லா ஸ்ட்ரைட்டா உங்க ஸ்பைனல் கார்ட் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. கைய அஞ்சலி முத்திரை வைங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. பூஜாய ராகவேந்திர சத்யதர்ம வ்ரதாயதா பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கை அப்படியே தலைக்கு மேல வைங்க. பிரபஞ்சத்திற்கு வணக்கம். அப்படியே சகசிரதாரம் தலைக்கு மேல அப்படியே அந்த தலையை மேல ஊட்டி வைங்க. அனைத்து நல்ல சக்திகளுக்கும் வணக்கம். இந்த செயல் நல்லபடியா நடத்துறதுக்கு எல்லாருடைய அருளும், ரிஷிகள் இவர்கள் எல்லாருடைய அருளும் வேணும். எல்லாருமே வந்து கூப்பிட்டாதான் வருவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு செயலும் நம்ம கூப்பிட்டுட்டு இந்த செயல் நல்லபடியா நடக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம கூப்பிட்டு நல்லபடியா முடிக்கலாம். ரெண்டாவது, கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற பிடரக்குழி, அதாவது இந்த கழுத்து நடுவுல ஒரு கோடு வரும் இல்லையா, அங்க வைங்க. இங்க வைக்கிறப்ப என்ன உங்களுக்கு கேட்கிறேன், உங்களுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் வரும். நம்மளுக்கு அனைத்து வணக்கம். அப்படி அக்னியில வைங்க. நமஸ்காரம் பண்ணுங்க. நமது தாய் தந்தையர்களுக்கு வணக்கம். இந்த உடலை கொடுத்தது அவங்கதான். அதனால அது இருக்கிறனால நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் ஒரு நல்ல உணர்வு நிலையிலையும் நம்ம வந்துட்டு இருக்கோம் இல்லையா. அதுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். அது ஒரு கடமை, நம்மளுக்கு கடன். அடுத்தது அனைத்து நெஞ்சுக்குழி வைங்க. அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். பிறந்தது முதல் இன்று வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவோ குருவை நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு எல்லாருமே நம்மளுக்கு குருதான். சின்ன விஷயம் சொல்லி கொடுத்தாலும் பெரிய விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பூமாதேவிக்கு வணக்கம், நமஸ்காரம் பண்ண. இந்த பூமாதேவி இல்லைன்னா நம்ம நிக்க முடியாது. எந்த ஒரு கலையுமே நம்ம கால் பதிஞ்சுதான் நம்ம செய்யறதுனால பூமாதேவிக்கு நல்லா டீப் பிரீத் பண்ணுங்க. Inhale, exhale, inhale, exhale. இப்ப கண்ண மாதிரியே நம்ம வந்து முதல்ல தலையை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இன்ஹேல் பண்ணுங்க. லெஃப்ட் பண்ணுங்க, போகும்போது ரைட் பண்ணுங்க. 1 2 1 2 1. பொறுமையா பண்ணணும். தலை இருக்கிறப்ப நீங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்ணணும். 2 ஸ்ட்ரைட் அப். நெக்ஸ்ட் மேல அப்போட போயிட்டு டபுள் வார்ட் வரும். 1 2 1 2 1 2. Then rotation.
1 clockwise rotate பண்ணு. 3 anti-clockwise. 1 2 3. அடுத்தது fingers. 1 2 3 4 5. அடுத்தது rotate பண்ணு. 1 2 3 4 5. அடுத்தது anti-clockwise. 1 2 3 4 5. அடுத்தது arms. 1 2 3 4 5. நெக்ஸ்ட் சேருக்கு முன்னாடி வாங்க. உங்களுடைய காலை கொஞ்சம் ஐடன் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது ஹிப்புக்கு 1 அப்படியே கொஞ்சம் உட்காந்து காலை அப்படியே பண்ணிட்டு 2 3 4 5. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் கொஞ்சம் முன்னாடி வாங்க. காலை தூக்கி சைட்ல வச்சுட்டு முன்னாடி வாங்க. போட்டு கிரிப்புக்கு உங்க சேர்ல கூட அப்படியே பிடிச்சு 1 அவுட்டர் போயிட்டு அப்புறம் இன்னர் 2 1 2 1 2 1 2 1 2 1 2. அப்புறம் கால் 1 clockwise 1 2 3 4 5. அப்புறம் clockwise anti-clockwise 1 2 3 4 5. இப்ப இதே சேர்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணி 1 2 3 4 5. சோ இப்போ அப்படி பண்ணணும். இப்ப சேர்ல வச்சுட்டு நம்ம எல்லாருமே அந்த ஏஜ்ல ஒரு மாதிரி ரிலீஸ் பண்றோம். உட்காந்து கேட்டது அடுத்து நம்ம என்ன செய்யலாமோ எல்லா எக்ஸசைஸுமே நம்ம சேர்ல அழகா பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது காலை வந்து சப்போர்ட்டுக்கு தொட்டுக்கலாம். 1 2 3 4 5. only the card. 1 2 3 4 5. இப்ப நம்மளுக்கு ஷோல்டர் பெயின் நிறைய பேருக்கு நமக்கு நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு சிம்பிளா என்ன ஒரு இதுன்னு இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துக்கலாம். பால்ல வந்து நம்ம அழகா
நம்ம எப்படி வந்து நம்ம வந்து சிம்பிளா பண்ணணும்ன்றத இந்த செவத்துல இது கரெக்டா இந்த பால் என்ன பண்ணணும்னா இந்த செவத்துல வச்சுட்டு நம்மளுடைய ஹேண்ட்ஸ் வந்து கரெக்டா வச்சுட்டு ஒண்ணுமே பண்ணக்கூடாது. 1 2 3 4 5 இப்படி பண்றதுனால அம்மா இது ரெண்டு பக்கமே பண்ணணும். இப்படி பண்றதுனால நம்மளுடைய இங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம பண்ணணும். கொஞ்சம் ஷோல்டர் பெயினா இருந்தா சரியா போகும். இதை நீங்க ஜெனரலா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணணும். வலி இருக்கிறவங்க கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும். மத்த இல்லாதவங்க பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஹைட்ல எடுத்து ஹைட்ல எடுத்துக்கிறவங்க என்ன ஆகும் இந்த ரொட்டேஷன் ரொட்டேஷன் பண்ணோம்னா எஃபெக்ட் பண்ணாம 3 4 நீங்க கொஞ்சம் நல்ல தடவை இருக்கிறப்போ ஃபுல் ரவுண்ட்ல நீங்க எடுத்துட்டு போகலாம். ஃபுல் ரவுண்ட் கையுமே இப்படி செவத்துல இப்படி வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுட்டு ஃபுல்லா ரவுண்ட் எடுக்கிறப்ப கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஷோல்டர் பெயின்லாம் கொஞ்சம் வந்து போகும். ரெண்டு பக்கம் பண்ணணும். அடுத்தது வந்து இதே இதுல வந்து என்ன பண்ணணும்னா பால் வந்து இப்படி வச்சு பால் வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரைட்டா நிக்கணும். 1 2 3 4 5 clockwise பண்றோம். அதே மாதிரி ஆன்டி clockwise 1 2 3 4 5 இப்ப இந்த கையில பண்ணு. ஒரு பிரஷர் லைட் பிரஷர் கொடுத்தாலும் சிம்பிளான பாலா நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். 1 2 3 4 5 ஆன்டி clockwise 1 2 3 4 5 so இப்படிலாம் நம்ம செய்யறப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதே மாதிரி கூட எடுத்து வச்சுக்கலாம். சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறுமே பெல்ட் வந்து ஃபுல்லா லென்த்தாவே கிடையாது. அப்படிலாம் பண்றப்ப உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஏஜ்ல இருக்கிறவங்களும் நல்லா செய்யலாம். இது கூட வந்து நீ பெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படின்னு இருக்கிறப்ப நீங்க லைட் பண்ணிக்கோங்க. லைட் பண்ணிட்டு காலை வந்து இது உள்ள விடணும். அழகா 1 2 3 பண்ற யோகாவே வந்து கையை கீழே வச்சுக்கோங்க. 1 raising 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி என்ன பண்ணலாம் மறுபடி 1 ஒரு காலம் ரைஸ் பண்ணலாம். 2 3 4 5 6 7 8 9 10 இதுவே நீங்க இன்னும் கொஞ்சம் நீங்க கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேட்னஸ் கிடைக்கும். கரெக்டா நம்ம முட்டி கிட்ட இருந்ததுன்னா ஈஸியா bench pose 1 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10. இதே மദ്രാஸ் வந்து நம்ம எங்க செய்யலாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா டெலிவிஷன்ஸ் எல்லாம் குறையும். ஃபேட் குறையிறதுக்கு படுத்துக்கிட்டே நம்ம வந்து ஈஸியா சின்ன சின்ன ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். அப்படியே லே டவுன் பண்ணிக்கணும். அப்படியே என்ன பண்ணணும், நீங்க கால் பேரா தூக்கிப்பாங்க, கையை வச்சுக்கோங்க. அப்படியே காலை வந்து நமஸ்காரம் மாதிரி பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. அப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு கையை அப்படி வச்சுக்கோங்க. 1, 2. அப்படியே நமஸ்காரம் பண்ற மாதிரி கையில நமஸ்காரம், கால நமஸ்காரம். 3, 4, 5. அடுத்தது கிராஸ்ல பண்ணணும். கால எப்படி இப்படி கிராஸ் 1, 2, 3. சிசர் மாதிரி கால்லே சிசர் பண்ணணும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்தது கால் மேல கால் போட்டுக்கோங்க. கால் மேல கால் போட்டுட்டு 1, 2, 3, 4, 5. இப்படி கால் மேல கால் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி உட்காரு. அப்படியே படுத்துக்கோங்க. நல்ல டீப் பிரீத் விடுங்க. நல்ல டீப் பிரீத். கையை வந்து டைலாட்டிங் போஸ்ட்ல அப்படியே இருக்கு. டீப் பிரீத், டீப் பிரீத், டீப் டீப் டீப். கவுண்டிங்ஸ் நிறைய செய்யறப்போ நம்மளுக்கு நிறைய எஃபெக்ட் இருக்கும். அதனால பொறுமையா செய்யுங்க. நீ இஷ்யூஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். காலை நல்லா ரிலாக்ஸ்டா வச்சு நெக்ஸ்ட் அப்படியே லை டவுன். அப்போ கையை வந்து என்ன பண்றோம்னா டைட்டானிக் மாதிரி உங்களுடைய கையை வச்சுக்கோங்க. டைட்டானிக் மாதிரி கை வச்சுக்கோங்க. மேல வந்து அப்படியே இருக்கும். காலை என்ன பண்ணணும்னா லெஃப்ட் காலை ரைஸ் பண்ணணும். கிராஸ்ல வச்சுட்டு மறுபடியும் ஒரு 3, 1 சொல்லும் போது ரைஸ் பண்ணணும். 2 சொல்லும் போது ரைட் ஹேண்ட் சைட் காலை வைக்கணும். மறுபடியும் 3 சொல்லும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேல வரணும். கீழே வந்து 4 சொல்லும் போது கீழே போயிடும். 1 left column 1 3 4 again right 1 cross 1 2 position 3 down 4 again three, 4. Again, 1. Left கால் வந்து எடுங்க. Cross the leg. மறுபடியும் straight வாங்க. Position. Down. Right hand. Right leg. Cross the leg. Position. Down.
அப்படியே காலை வந்து படிச்சுக்கோங்க, கையை அப்படி வச்சுக்கோங்க, ரொட்டேட் பண்ணுங்க. அதாவது நீங்க ரைட் இருக்கும் போது உங்க கை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க, தலையை திருப்பாங்க. 1 2 காலை மெல்லமா ஃபோல்ட் பண்ணும். ஃபோல்ட் பண்ண முடியலன்னா நீட்டா வச்சுக்கோங்க. 3 4 5 6 7 8 9 10. Relax. Deep breath. Deep breath. Deep. 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 Next, crocodile. Crocodile இருக்கட்டும். கையை அப்படி வச்சுக்கோங்க, கையை வந்து கிராஸ்ல வச்சுக்கோங்க. எந்த பக்கம் நம்ம லெஃப்ட்ல திரும்பினா லெஃப்ட்ல வந்து நம்ம கால் மேல போகணும், இடுப்பு வளையணும். இந்த மாதிரி ரைட் திரும்ப. இது வந்து ரொம்பவே நல்லது. வேதாத்ரி மகரிஷி சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஹிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்படி போகும்போது உங்க கால் இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கையை இப்படி குழந்த மாதிரி படுத்துக்கணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஏதாவது வாட்டர் பாட்டிலோ இல்லைன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வைக்கிறதுனால என்ன வெயிட் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ ஏதாவது வாங்கி இல்லைன்னா வாட்டர் பாட்டில் பெஸ்ட். வைக்கிற இந்த ஆர்ம் ஃபிட் நம்மளுக்கு வந்து சதை தாங்காம இருக்கும். ஏஜ் என்ன ஆகும்னா லேடிஸ்க்கும் ஜென்ஸுக்கும் கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் இல்லையா? இது ஆர்ம் ஃபிட்ல நமக்கு ரெஸ்ட்ல இருந்து இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகும். இப்படி இது வெயிட் எல்லாம் கவலைப்படாதீங்க. மாதிரி எதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரொம்ப ஆன்லைன்ல எல்லாம் ரொம்ப கம்மியான விலை தான் இருக்கு. ஸோ ஒண்ணும் இல்லை. 1 2 கார்டியோ எக்ஸசைஸ் ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது 1 2 3 4 5. அப்புறம் என்ன பண்ணலாம்? கையை வச்சுக்கிட்டு 1 2 3 4 5. இதுல 1 இல்ல சிம்பிளா நம்ம பாடுறப்ப கொஞ்சம் வந்து வெயிட் இது 2 3 4 5 6. எந்த எக்ஸசைஸ் பண்ணும் போதும் நம்ம இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணணும். இதுக்காக பிரீத்திங்காக நம்ம தனியா எக்ஸசைஸ் பண்ணணுன்றது இல்ல. எப்பயுமே எக்ஸசைஸ் பண்ணும் போதே நீங்க பிரீத்திங் பண்ணீங்கன்னா அதுவே நம்மளுக்கு பாதி நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி பண்ணும். 1 2 3 4 5.
என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன முதிரைகள் பார்க்கலாம்னா, இன்னைக்கு வருண முதிரை பார்க்கலாம். வருண முதிரைன்றது 3 விரலையும் நீங்க இப்படி வச்சுக்கணும். 3 விரலையும் நீங்க இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்படி இந்த லிட்டில் ஃபிங்கரும் அண்ட் தம் ஃபிங்கரும் வச்சுட்டு அப்படியே நீங்க கண்ணை மூடிட்டு நம்ம வந்து இன்னைக்கு தாட்ஸ் ஆஃப் த டே என்னன்றத பார்க்கலாம். நீங்க அப்படியே கை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை இவ்வளவு நேரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, ரிலாக்ஸா தான் பண்ணிருக்கோம், ரொம்ப ஹெவியா பண்ணல. பட் இருந்தாலும் உங்களுடைய பிரீத்திங்கே நீங்க வந்து அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து உட்கார்ந்துட்டு நீங்க எப்பயுமே வந்து நம்ம டெய்லி வந்து என்ன பண்ணணும்னா, மார்னிங் எழுந்த உடனேயே இவ்வளவோ நல்ல நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம வளர்த்துக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ் வளர்த்துக்கணும். வளர்த்துட்டாதான் நம்மளுக்கு வந்து லைஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க முடியும் இல்லையா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ பேர் வந்து ஜோதி, நாங்கெல்லாம் வந்து முதல்ல என்சிஏக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லணும். யோக ஜோதி அவார்டு கொடுத்துருக்காங்க. என்னோட லைஃப்ல வந்து நான் இதெல்லாம் இந்த ஏஜ்ல நான் இதெல்லாம் வாங்குவேனான்னு தெரியாம இருந்ததுனால ரொம்பவே ரிசர்வ் டைப், ஷை டைப் இப்படிலாம் இருந்தேன். ஸோ இந்த லெவலுக்கு நம்மளுக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒண்ணு கத்துக்கணும். தெரியுதோ தெரியலையோ, முடியறதோ இல்லையோ, ஏதோ ஒண்ணு செய்யறதுன்னு செஞ்சுட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு நாள் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும் இல்லையா. அடுத்தது இன்னைக்கு டெய்லி அஃபர்மேஷன்ஸ். நம்ம எப்பயுமே வந்து டெய்லி ஒரு அஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கணும். அது டெய்லி நம்மளை விட சிறந்தவங்க இந்த உலகத்து இல்லையா. நம்ம எவ்வளவு பேர் மத்தவங்களெல்லாம் நம்ம பாராட்டுறோம், நம்மளே நம்ம பாராட்டிக்கணும். ஐம் த பெஸ்ட். இருக்கிறதுலயே உலகத்திலேயே நம்ம தான் சிறந்தவர்கள் இல்லையா. அடுத்தது வந்து ஐ எம் த எனர்ஜெட்டிக் பர்சன். சோர்ந்து போய் நம்ம உட்கார்றப்ப நம்மள வந்து எனர்ஜெட்டிக் பர்சன், நான் வந்து எனக்கு எனர்ஜி இருக்கு, நல்லால செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்கா நம்ம இருக்கணும். அடுத்தது வந்து ஐ எம் ஏ கைண்ட் அண்ட் யங் பர்சன் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப கைண்டாவும் யங் பர்சன் இருக்கிறதுலே நம்ம தான் இளமையா இருக்கிறோம். வயசுதான் நம்மளுக்கு, ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர், அவ்வளவுதான். இன்னைக்கு ஏமா கண்ணன் மேடம்லாம் இன்னைக்கு பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் எங்களெல்லாம் விட அவங்க ரொம்ப சின்னவங்களும் அழகா இருந்தாங்க, யூத்தா இருக்காங்க, இருக்கிறதுக்கு யூத் ஆயிட்டே. அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம இன்னைக்கு அது மாதிரி இருக்கணும். எவ்ரி டே எவ்ரி வே கெட்டிங் பெட்டர், ஐ எம் ஃபீலிங் பெட்டர் அண்ட் பெட்டர். ஸோ நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து இருக்க நம்ம வந்து பெட்டர், அதாவது ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து பெட்டர் ஆகிட்டே வரோன்றது நம்ம வந்து இருக்கணும். ஐ கேன், ஐ வில், என்னால் முடியும், என்னால மட்டும்தான் முடியும்ன்றது நம்ம சினிமால சொல்ற மாதிரி அது தலகண முடியும். ஐ கேன், ஐ வில் எப்பயுமே வில் பவர் வேணும் நம்மளுக்கு. வில் பவர் இருந்தா எதையுமே நம்ம சாதிச்சுட்டு வந்துடலாம் இல்லையா. அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணி வரணும். அப்புறம் இன்றே தொடங்கி இருக்கலாம் என்று அடுத்த வருடம் இதே நாள் நீங்கள் நினைக்கக்கூடும். எனவே செய்ய வேண்டியதை இன்றே செய்யுங்கள் அப்படின்னு. இன்னைக்கு இது எதுவுமே என்று இப்ப கோல்டு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம கோல்டு சொல்லலாம் இல்லையா. நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த காலத்துல எல்லாம் 300-400 ரூபாய்க்குலாம் இருக்கிறப்போ வாங்கல. இப்ப குயாமையோட நம்மளே அடிச்சுக்கிறோம். அத மாதிரி எந்த ஒரு செயலுமே அப்புறம் ப்ரொக்ரஸ்டினேஷன் சொல்லுவாங்க, தள்ளி போடுறதுன்றது ரொம்ப தப்புதான். அப்படி தள்ளி போடுறப்ப என்ன ஆகும்னா, ஐயோ அன்னைக்கே முடிச்சிருக்கலாமே, அடுத்த வருஷம் இந்த நேரத்துல நம்ம பார்க்கும்போது போன வருஷம் முடிச்சிருந்தா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்ம மனப்பான்மை வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் வரும். அதனால எதை தள்ளி போடணுமோ அதை தள்ளி போட்டா நம்மளுக்கு வந்து நல்லது. அதனால இன்னைக்கு இந்த வர்ண முதிரையோட அப்படியே அதோட என்ன பண்ணுங்க, அப்படியே அஞ்சலி முதிரைக்கு உங்க கை எடுத்துக்கோங்க. அஞ்சலி முதிரைக்கு வாங்க. அஞ்சலி முதிரைக்கு வந்துட்டு உங்க அப்படியே கண்ணை மூடின கையை கண்ணை அப்படியே கொஞ்சம் நல்லா வந்து மனசு நல்ல டீப் உங்க கண்ணோடைய இது வந்து போன வாரமும் அதுக்கு மேல வாரமும் நான் ஐஎக்ஸஸ் சொல்லி அப்படியே அந்த கண்ணுல மட்டும் உங்க கவனம் இருக்கட்டும், வேற எங்கேயுமே இருக்க வேண்டாம். நல்லா அந்த கவனங்கள் கண்ணு முக்கியம் நம்மளுக்கு. எல்லா உறுப்புகளுக்கும் எப்படி எப்படியோ தெரியாது, ஆனா கண்ணுக்கு தான் நிறைய எனர்ஜி கொடுக்குறோம் இல்லையா. சோ கண்ணு மேல நல்ல கவனத்தை வச்சு இப்ப நம்ம இந்த ப்ரேயரை வந்து நம்ம கிளாஸ க்ளோஸ் பண்ணலாம். அப்படியே வந்து அப்படியே உங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லுமே அந்த கண்ணுக்கே வாங்க. நான் சொல்ற மாதிரி நீங்க கண்ணை தரங்க. இப்ப நான் சொல்ற பிறகு டக்குன்னு திறந்துடாதீங்க. நான் மெல்லமா சொல்லுவேன், அப்ப மெல்லமா ஒரு போர்ஷனை திறக்கும் போது உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். க்ளோஸ் பண்ணுங்க. அசதோமா சத்கமய தமசோமா
ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ शान्ति शान्ति சாந்தி. எல்லாம் உங்க கண்ணை என்ன பண்ணுங்க, அப்படியே கண் மேலேயே உங்க கவனம் பூரா இருக்கட்டும். அங்க இருக்கிற அத்தனை எனர்ஜியும் கண்ணால வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு 10% மட்டும் மெல்லமா கண்ணு தரங்க. மெல்லமா 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 10% மட்டும் தரங்க. மைல்டா தரங்க. அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மெல்லமா. அடுத்தது ஒரு 20% தரங்க. அப்படியே ஒரு 30%. அப்படியே ஒரு 50% தராங்க. 70%. மெல்லமா 70% தராங்க. இப்ப 100% தராங்க. எதற்கு என்ன பொருள் இருக்கோ அதற்கு அந்த பொருளை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு கண்ணை மூடி கண்ணை நல்லா சிமிட்டுங்க. இப்ப நல்லா பிரைட்டா தெரியுமா? அப்படி இந்த வாய்ப்பு கொடுத்த என்சிபிக்கும் எனது தாய் தந்தையர்களுக்கும் அனைத்து இயற்கைக்கும் அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. நன்றி. பூமாதேவிக்கு வாழ்க வளமுடன். மேடம், அருமை, அற்புதம், ஆனந்தம், அருட்பெருமை கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகை, மெய்ஞானம் பெற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். இந்த என்சிடி வாழ்க வளமுடன். சந்தோஷம் சந்தோஷம். அற்புதமா இருந்தது மேடம். டம்பிள்ஸ் வச்சு பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். எஸ் மேம். நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா இருந்தது மேம். நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தீங்க டம்பிள்ஸோட. அண்ட் நிறைய அந்த ஷோல்டருக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃபர்மேஷன் பற்றிலாம் பேசுனீங்க. அந்த நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பார்ட்டிசிபென்ட்ஸ் வேறு யாராவது உங்களோட கிராட்டிடியூட் சொல்கிறீங்களா? ஓகே மேம், க்ளோஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.